ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கம். தன் முன்னேற்றத்துக்கான வழிகளை தானே உருவாக்கிக்கக்கூடிய அமைப்புள்ள ராசிக்காரங்க தான் கும்பராசிக்காரங்க. அப்படிப்பட்ட கும்பராசிக்கு இந்த மாதம் அற்புதமான மாதமாகவே அமையணும் எதிர்பார்க்கலாம். ஆனாலும் உங்களுடைய ஜென்ம சனி தொழில் இடத்தை பார்க்குற காரணத்தினாலையும் உங்களுடைய தொழிலதிபதி வக்ரம் பெற்றிருந்த காரணத்தினாலையும் 2ல ராகு 8ல கேதுன்னு எல்லா கிரகங்களும் பிரச்சனைக்குரிய இடத்துல இருந்த காரணத்தினாலும் நீங்க கடந்த சில மாதங்களா நிறைய போராட்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரக்கூடிய மாதம் இந்த மாதத்துல இருந்து தான் தோணுது. காரணம், செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடையுது. பிப்ரவரி 21 வக்ர நிவர்த்தி அடையும் போது தொழிலுக்கான வாய்ப்புகளோ அல்லது உத்தியோகத்துல சுமூகமான சூழ்நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகலாம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய சுகாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிற காரணத்தினாலையும் உங்களுடைய தனாதிபதி லாபாதிபதி சுக்கிரனுடைய இடத்துல இருக்க, அதாவது சுக்கிரன் குரு இந்த பரிவர்த்தனை ஏற்பட்டிருக்க காரணத்தினால உங்களுக்கு பணவரவுகள் ஏற்படுற வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த பணவரவுகள் ஏற்பட்டாலும் கூட குடும்பத்துல ஆடம்பர செலவுகளும் ஏற்படும் அல்லது உங்களுடைய வீட்டு சம்பந்தப்பட்ட செலவுகளும் அதிகமாகிற ஒரு காலகட்டமா இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில ஈடுபட்டு இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க, அச்சு சம்பந்தப்பட்ட அதாவது பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க, அது மட்டுமின்றி ஆலய தொடர்பான தொழில்கள் செய்யறவங்க, ஆடை ஆபரண தொழில்களில் ஈடுபட்டு இருக்கிறவங்க, இந்த சம்பந்தப்பட்ட துறையில வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி அல்லது சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இது ஆதாயத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய மாசமா விளங்கும்னு சொன்னா அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமைகள் இருக்கும்னு சொன்னாலும் நிறைய பிரச்சனைகளும் இருக்குன்னு சொல்லிதான் ஆகணும். அதனால கணவன் மனைவிக்குள்ள நிறைய விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மைகளை உருவாக்கி, அதே நேரம் புதன் உங்களுடைய ராசியில உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால இதை சூட்சமத்தோட சமாளிக்கிற ஒரு சிந்தனையும் உங்களுக்கு உருவாகும். மனமகிழ்ச்சியும் குடும்பத்துல நிலவுன்னு சொல்லலாம். ஏன்னா அது சுக்கரனுடைய உச்சம் பெற்றிருக்கிற சுக்கரன் குடும்பஸ்தானத்திலும் மனமகிழ்ச்சியும் குடும்பத்துல அதிகமா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புத்தர்களுடைய தேக ஆரோக்கியத்துல எந்த குழப்பமும் இல்லை. அவங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டு நல்லது. தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியம்னு வரும்போது தாயுடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது நல்லது உண்டு பண்ணும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்கள் நல்லது. உங்களது சொந்த ஜாதகத்தில் உள்ள திசா புத்தி நன்கு இருந்தால் இரட்டை பலன் கொடுக்கும். இல்லை என்றால் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லதல்ல. உங்களது சொந்த திசா புத்தியும் நன்றாக இல்லை என்றால் எந்த முடிவும் எடுப்பதற்கு பல முறை யோசிக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு யோகமான திசா புத்தி நன்மைகளை பாதகமான உங்களுடைய தீமைகளை குறைச்சிக்க கவலைக்கு அவசியம். நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி அம்பாள்.